ஹாய் காய்ஸ், நம்மளுடைய இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா தபால் துறை மிக சிறப்பாக செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. அந்த துறையில் தான் உங்களுக்கு மார்க் மட்டும் அடிப்படையாக வச்சு வேலை கொடுக்குறாங்க. மார்க் மட்டுமே வச்சு வேலை கொடுக்குறாங்க. ஸோ எத்தனை மார்க் தான் நாம விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். மொத்த காலி பணியிடங்கள் 28,740 அப்ராக்சிமேட்ல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பித்தா 100% வேலை உறுதி. 28,740 நம்ம கண்டிப்பாக நம்ம ஒரு ஆளாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம். ஸோ அதுக்கு எப்படி விண்ணப்பிக்கணும் நம்ம வந்து A to Z வரைக்கும் நோட்டிபிகேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணா ஃபுல்லாக இந்த வரைக்கும் பாருங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். மொத்தம் உங்களுக்கு மூணு போஸ்டிங் தான். இந்த 3 போஸ்டிங் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிஎஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவோம், பிபிஎம்னு சொல்லுவோம், அதே மாதிரி ஏபிபிஎம்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராமின் டாக் சேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிஎஸ்ன்னு சொல்லுவோம். பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் தான் நம்ம பிபிஎம்னு சொல்லுவோம். அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏபிபிஎம்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லுவோம். ஸோ இது மூணு டைப் தான் உங்களுக்கு வேகன்சி இருக்குது. இது மூணுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28,740 வேகன்சி. இது வந்து அப்ராக்சிமேட் தான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் இயருக்கு ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி விடுறாங்க. அந்த வேகன்சியில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கும் போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இந்த ஜிடிஎஸ்க்கும் அதே மாதிரி ஏபிபிஎம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 10,000 24,470 ரூபா வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி போஸ்ட் மாஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12,000 29,350 வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இது இந்த சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் மட்டும்தான். இது இல்லாத அலவன்ஸ் இந்த மாதிரி டிஏ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் இருக்கு. மெடிக்கல் அலவன்ஸ் இந்த மாதிரிலாம் போஸ்ட் ஆஃபீஸில் நிறைய இருக்கு. ஸோ இந்த வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களை வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக கல்வி தகுதி எதுவுமே கேட்க கிடையாதுங்க. நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாவே போதும் சொல்லி கொடுத்துருக்காங்க. மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாவே இது போதும். அதே மாதிரி லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறீங்களோ அந்த போஸ்ட் ஆஃபீஸோட லாங்குவேஜ் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். எப்படி நம்ம தமிழ்நாட்டில் தான் நமக்கு போடுவாங்க, நமக்கு தமிழ்நாட்டில் தமிழ் தெரிஞ்சாவே போதும். அடுத்தவங்க பாருங்க, ஏஜ் லிமிட் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 18லேருந்து மேக்ஸிமம் 40 வயசு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது இல்லாத உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கவர்மெண்ட் நாம்ஸ் படி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செலக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் மெரிட் லிஸ்ட், அதாவது நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ ஒரு 495 499 எடுத்திருப்பாங்க. நீங்கள் ஒரு 350 இந்த மாதிரி இருந்தீங்களா, அது ஷார்ட் லிஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ அப்போ யாரெல்லாம் விண்ணப்பிக்கணும்னு பார்த்தீங்களா, ஒரு 490க்கு மேலே இருக்கிறீங்க விண்ணப்பிக்கலாம். நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக தான் 490 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னா அதுக்கு இந்த எஸ்சி எஸ்சிஏ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேறு கம்யூனிட்டிலாம் இருக்குது பாருங்கள். இந்த முன்னாள் இராணுவத்தினர், இந்த முன்னுரிமை அடிப்படையில் இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 450க்கு மேலே விண்ணப்பிக்கலாம். சில டைமில் வந்து பார்த்தா 250 கூட கிடைக்குது. ஸோ அந்தந்த கேட்டகரி பொறுத்து தான் கிடைக்கும். அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி எப்படி செலக்ட் ஆகியிருக்காங்க மார்க்கு, அந்த மார்க்கும் உங்களுடைய மார்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பேர் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சில் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் விண்ணப்பிங்க. தவிர உங்களுக்கு கிடைச்சுன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபேமிலி உங்ககிட்ட எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டாங்க, உங்களுடைய நேம் வந்துருச்சு. அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் 10வது அதே மாதிரி சில டாக்குமெண்ட்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் நீங்கள் போய் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கான லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா வரும். நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோவில் போடலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஓப்பன் ஆகலை. ஸோ அது எப்போ ஓப்பன் ஆகுன்னு பார்த்தீங்களா, 31/1/2026 தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அடுத்து நம்ம இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் டேட் பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷன் 31/1/2026 ஸ்டார்ட் ஆகி லாஸ்ட் டேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 14/2/2026 தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு. பேமெண்ட் ஏதாவது நீங்கள் பெண்டிங்கில் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்போ எப்போ பே பண்ணால் 16/2/2026 நீங்கள் பே பண்ணலாம். அப்ளிகேஷன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா 18/19/2/2026 அதுக்குள்ள நீங்க கரெக்ஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் நம்ம விரிவாக பார்க்கலாம். இந்த போஸ்ட் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய கண்டிஷன்ஸ் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க. நீங்கள் அந்த கண்டிஷன்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கவலைப்படாதீங்க. நீங்கள் ஒன்று மார்க் நல்ல மார்க்கா, ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் 490 மார்க்கு மேலே, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டிஸ் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி செலக்ட் பண்ணியிருக்காங்க அதை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம விண்ணப்பிச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் வாங்கிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் ஒரு 490 மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ நீங்கள் 350 இருந்து நீங்கள் ஜென்ரல் கேட்டகரிக்கு விண்ணப்பிச்சிங்கன்னா கிடைக்காது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வரல, ஆனால் பணம் கொடுத்து வாங்கிட்டாங்க, அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வதந்தியாக நம்பிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஸோ அப்படி கிடையாது, மார்க் அடிப்படையில் எடுக்கிறாங்க. இது ஜென்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராடும் பண்ண முடியாது. சரி, இது மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.